ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ பொங்கல் பொங்குது, நம்ம வாழ்க்கை பொங்கணும் அப்படின்னா நம்ம சில விஷயங்கள் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸு ஜென்ரலாக ஒரு ஸ்லாக்னஸ் நான் பார்க்குறேன். அதாவது லாஸ்ட் எக்ஸாமு ரிசல்ட்டு வந்து நான் பாஸ் ஆனால் தான் நான் படிப்பேன், இல்லை ரிசல்ட் வந்தால் தான் எனக்கு படிக்க தோணும். அது எப்படி ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனான்னு தெரிஞ்சால் தான் படிப்பானுங்களாம். பிஓ இல்லை மற்ற கிளருக்கெல்லாம் கிளியர் ஆகிட்டுன்னா படிக்க வேண்டாம்ல, அது கிளியர் ஆகிட்டும். அப்போ ஆர்ஆர்பி கிளருக்கு படிக்க வேண்டாம்ல, அப்போ ஒருவேளை அந்த ரிசல்ட் பாஸ் ஆகிட்டுன்னா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு கேவலமான ஒரு மைண்ட் செட்டில் உட்காந்துருக்காங்கன்னு தோணுது எனக்கு. நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் தோணுது எனக்கு. ஏன்னா இது எக்ஸாமுடைய சீரியஸ்னஸ் இல்லை, இது பத்தாது. நீங்கள் லாஸ்ட் 3 months படித்த மாதிரி இந்த மாதம் படிச்சிங்களா அப்படிங்கிறத மட்டும் எனக்கு சொல்லுங்கள். சீரியஸ்னஸ் இல்லைங்க. ஏன்னா நீங்கள் எல்லா எக்ஸாம் முடிச்சிட்டுன்னு நினைக்கிறீங்க, கடைசி ஒரு எக்ஸாம் தானே என்னத்தை இது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. மற்ற எக்ஸாம் பாஸ் ஆயிடுவோன்னு நினைக்கிறீங்க, வரக்கூடிய எக்ஸாம் இதில் ஒருவேளை ப்ரிலிம்ஸ் போயிடுச்சான்னு நினைக்கிறீங்க. எதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாதோ அது எல்லாமே நம்ம நினைக்கிறோம். ஸோ தயவு செஞ்சு இதுதான் ஒரிஜினல் நெகட்டிவ் மைண்ட் செட். நான் ஃபெயில் ஆயிடுவேனோ, நான் ஐயோ எனக்கு வேலை கிடைக்காம போயிடுமோ, அது நெகட்டிவ் மைண்ட் செட் கிடையாது. இதுதான் நெகட்டிவ் மைண்ட் செட், சரியா? ஸோ இதை தயவு செஞ்சு தூக்கி வீசிடுங்க. 20 நாள் தான் உங்களை படிக்க சொல்கிறோம். லாஸ்ட் 20 days கூட கிடையாது, 15 days கொஞ்சம் சீரியஸாக படிங்க. 15 நாள் 10 மேரத்தான் நான் கொண்டு வரேன், 10 மேரத்தான் கொண்டு வரேன். இந்த பொங்கலுக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. ஃப்ரைடே டிசம்பருக்கான கம்ப்ளீட் பேங்கிங் நியூஸ் 7 to 11, சரியா? சாட்டர்டே டிசம்பருக்கான கம்ப்ளீட் பேங்கிங் நியூஸ் ஃப்ரைடே 7 to 11 சொல்லியிருக்கேனா? சாட்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மந்த்துக்கான மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சிஏ. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மந்த்துக்கான ரொம்ப முக்கியமான சிஏ. அது பேங்கிங் இல்லாமல் மற்ற விஷயங்கள் முக்கியமாக இருக்கும் பார்த்தீங்களா, அது நம்ம யூடியூப்பில் போடுறோம். 4 hours மேரத்தான். அதுக்கப்புறம் சண்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் கம்ப்ளீட் எரர் மேரத்தான். ஸோ எரரில் பேசிக்ஸ்லேருந்து எக்ஸாமில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படி கொஸ்டின்ஸ் டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எரர் அண்ட் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான ஒரு மேரத்தான். இந்த 3 மேரத்தானுமே இந்த பொங்கலுக்கு நம்ம போட போகிறோம். இதுடைய உங்கள் ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக்ஸில் நான் ரெடி தான். ப்ளீஸ் சீரியஸ்னஸை விடாதீங்க. அப்படியே ஒரு ஸ்லோ ஆகுறது வந்து ஒரே நாளில் ஸ்லோவாக மாட்டோம், அப்படியே மெதுவாக ஸ்லோவாகும். 1 மாதம் ஆகும். 1 மாதத்தில் திருப்பி பார்த்தோம்னா போன மாதம் படித்த மாதிரி இந்த மாதம் படிச்சிருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஆகாதபடி பார்த்துக்கிடுங்க. நம்ம கோர்ஸஸுடைய ஆஃபர் இந்த பொங்கலோடு முடிஞ்சிடும், சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஆல் பேங்கிங் கோர்சஸுமே 1200 ப்ரைஸ் ஏற்றிடுவோம். எல்லா கோர்சஸுமே கொஞ்சம் ஒரு 100 இல்லை ஒரு 200 ப்ரைஸ் ஹைக் பண்ணிடுவோம். ஸோ கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ, டாட்டா, பை பை. மறக்காமல் மேரத்தானுக்கு வந்து சேருங்கள் ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. தேங்க்யூ.